வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது 11th ஸ்டாண்டர்டுக்கான வேதியியல். ஸோ 2ஆம் திருப்புதல் தேர்வு 2025க்கான ஒரிஜினல் வினாத்தாள் தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா கண்டிப்பாக வந்து கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி டு ஹவ் அப்லோட் யுவர் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஸோ செகண்ட் டிவிஷன் கொஷின் பேப்பர்ஸ் ஆல்ரெடி அப்லோட் டு do not watch it, so please channel to visit watch it this question paper. And then வந்து நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கண்ணா. ஸோ அதனால தான் நம்ம அப்லோட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கான கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ நல்லா வந்து தரவாக இந்த கொஷினை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து இதில் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ மோஸ்ட்டாக வந்து புக் பேக்லேருந்து தான் வந்து கவர் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கெமிஸ்ட்ரிக்கு அப்லோட் பண்ணலை. ஸோ அதுக்கான வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ மேபி நம்ம வந்து வீடியோ ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இன்னும் 2 நாளில் நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா. ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து மோல் வரையறு, அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் தான் மோல் வரையறு, அப்புறம் வந்து பவுலி தவிர்ப்பு தத்துவத்தை கூறு, அப்புறம் அயனியாக்கும் ஆற்றல் வரையறு, அதுக்கப்புறம் வந்து பின்வரும் முறையான பெயர்களை கூறுக, இந்த மெக்னீசியம் பால் சுண்ணாம்பு. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக ஈஸியாக தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒன்றும் டஃப்பு கிடையாது. அதுக்கப்புறம் 3 மார்க்கை பார்த்து அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் ஏற்படுத்து, இதெல்லாம் உங்கள் டீச்சர்ஸும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஆர்பிட்டல் வரையறு, அப்புறம் வந்து சகப்பிணைப்பு ஹைட்ரைடு என்றால் என்ன உதாரணத்திற்கு, அதுக்கப்புறம் வந்து நல்லியல்பு நிபந்தனை எலாவை, அப்புறம் வந்து மார்கானிகாஃப் விதியை தகுந்த உதாரணத்துடன் விளக்குக, அப்புறம் பசுமைக்குடி விளைவு என்றால் என்ன. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய டீச்சர் சொன்ன இம்பார்ட்டன்ட் நீங்கள் படிச்சிருந்தாலே அது வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரிம சேர்மத்தில் வாய்ப்பாடு வெறும் இருக்கா. அதுக்கப்புறம் வந்து 35வது கொஸ்டின் பாருங்கள். டியூட்டிலிருந்து பதிலீடு வினையை கூறுக எதுவும் 2. கிளார்க் முறையில் தற்காலிக கடினத்தன்மை எவ்வாறு நீக்குவாய் அல்லது பின்வரும் சமநிலைப்பட்டு, ஓகேங்களா. ஸோ 5 மார்க் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லாஸ்ட்டு 38 இந்த SN2 வினை மேபி படிச்சிங்கன்னா அட்டன் பண்ணியிருப்பீங்க. அமிலம் அழிந்து தீய விளைவுகள் இருக்கு. ஸோ இது ஒரு கொஷின். ஸோ 5 மார்க் வந்து கொஞ்சம் டஃப். மற்ற 2 மார்க் 3 மார்க்னு கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். அந்த ஈஸி தான். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா என்ன டிஸ்ட்ரிக்ட்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். நான் மென்ஷன் பண்ணுவேன். எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.